மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் வார்டு கவுன்சிலர் வி கிரிதரன் ஆகியோர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியுடன் இணைந்து பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்த செயல் உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற பிரதிநிதிகள் எவ்வாறு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணம். மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவதில் இவர்கள் காட்டிய ஆர்வம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் தலைவர்களாக அவர்களை நிலைநிறுத்துகிறது. களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்ற தயாராக இருக்கும் இவர்களின் பங்களிப்பு அரசின் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட மிகவும் அவசியம். தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலனின் கொண்டுள்ள அசைக்க முடியாத அக்கறையும் அபராத உழைப்பும் இந்த செய்தி மூலம் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி அவரால் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அரசின் சேவைகளை மக்களின் வாசல் தேடி எடுத்து செல்லும் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பாகும். ஒரே இடத்தில் 15 துறைகளின் 46 சேவைகளை மக்களுக்கு நேரடியாக வழங்கும் இந்த செயல் நிர்வாக திறமையின் உச்சம் என்பதை தெளிவாக்குகிறது. முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பொதுநலப் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது அவரது அர்ப்பணிப்பு உணர்வையும் மக்கள் மீதான உண்மையான அன்பையும் எடுத்துக்காட்டுகிறது. அவரது உடல்நிலை சற்றே தளர்ந்த போதும் விரைவில் முழு நலனுடன் திரும்பி மக்கள் பணிகளை தொடரவிருப்பது தமிழகத்திற்கு கிடைத்த வரமாகும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மக்களின் ஆரோக்கியத்திலும் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதிலும் கொண்டிருக்கும் அக்கறை பாராட்டுக்குரியது. முதலமைச்சர் பூரண நலமுடன் இருக்கிறார் என்பதை உடனடியாக தெளிவுபடுத்தி மக்களின் கவலையை போக்கியது அவரது பொறுப்புணர்ச்சிக்கு சான்று. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகளை அவர் நேரில் ஆய்வு செய்வதுடன் மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுத்தது ஒரு மக்கள் பிரதிநிதி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இத்திட்டத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு என பிரத்யேகமாக 10 கவுண்டர்கள் அமைத்து இடைத்தரகர்கள் இல்லாமல் தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்தது. ஊழலற்ற நிர்வாகத்தின் மீது அவர் கொண்டு உள்ள உறுதியை பிரதிபலிக்கிறது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அவர் காட்டும் ஈடுபாடு ஒரு நேர்ந்த நிர்வாகியின் அடையாளமாகும். ஏற்கனவே சொன்ன துறைகளின் சார்பில் இன்றைக்கு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு காணப்படவிருக்கிறது. இன்றைக்கு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் நெற்குன்றம் பகுதியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த முகாமில் பயன்பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒரு வார காலத்திற்கு முன்னாலேயே எங்கே அந்த முகாம் நடைபெறுகிறதோ அந்த முகாம் சுற்றி இருக்கிற பகுதிகளில் குறிப்பாக அந்த வட்டத்தில் தன்னார்வலர்கள் சென்று வீடு வீடாக இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த முகாம் நடைபெறவிருக்கிறது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது என்கின்ற அந்த தகவலை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள். மிக சிறப்பான வகையில் பொதுமக்களுக்கு இந்த திட்டமும் போய் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு இங்கே ஏராளமான பேர், இவ்வளவு சீக்கிரமே ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வந்து அவளுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அதற்கென்று 10க்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது. மனுக்களை பெறுபவர்கள் பூர்த்தி செய்து தருவதற்கு தன்னார்வலர்கள் ஏராளமான பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுக்களை பூர்த்தி செய்வதற்கு இடைத்தரகர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற காரணத்தினாலேயே பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகமே இந்த தன்னார்வலர்களின் மூலம் அந்த மனுக்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மனுக்களும் இப்பொழுது தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
பொதுவாகவே இந்த முதலில் நடைபெறுகிற இந்த 100-200 முகாம்களில் அதிகமான அளவுக்கு மகளிர் உரிமை தொகைக்காக மனுக்கள் வரும். காரணம், இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இங்கே மனு தர வேண்டும் என்கின்றது இல்லை. இந்த தொகுதியிலிருந்து எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் கலைஞர் மகளிர் தொகைக்கான மனுவை தரலாம் என்கின்ற அந்த சூழல் இருக்கின்ற காரணத்தினால் ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நாளில் சென்னையில் 6 இடத்தில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை 2 இடங்களில் நடைபெறுகிறது. ஒன்று இங்கேயும், இன்னொன்று 14வது மண்டலத்தில் இன்றைக்கு இன்னொரு முகாமும் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் கார்டன் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் ஒரு முகாமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்க 13 துறைகள், 46 சேவைகள், 13 துறைக்கும் தனித்தனி கவுண்டர். இங்க அரசியல் ஆக்கப்படுகிறதுனா எது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது? துறைகளின் பெயர் அரசியலா இல்ல துறைகள்? ஆமா, திட்டத்தோட பெயர் இது பரவாயில்லைங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க. இல்லங்க, இல்ல அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷமாச்சு. அம்மா பொதுவான பெயர், உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்ததுன்னு தெரியுமா? வச்சாங்க பேர். அது இது அப்படி இல்லை. 10,000 முகாம்கள் நடத்தப்படும், 10,000 முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி இருக்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசி இருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதில் அளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதி உள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது இப்ப நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டா வந்து எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மூகா முத்து மரணம். ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்க வரைக்கும் இருந்தாங்க. காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசோதனைகள் வந்து நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு அது சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போறாங்க. என்னங்க இல்ல இப்ப அது என்னன்னு பார்த்து இப்ப ஆர்டிசி வந்திருக்காங்க. இப்ப அது சரி பண்ணிடுறாங்க. இப்போ கார்பரேஷன் இதுல ஃபுல் ஸ்ட்ரிங்ல பண்றாங்க. இப்ப மாற்றுத்திறனாளிகள் வந்தா அவங்களையும் உடனடியா அவங்களுக்கு எளிமையா உள்ள கூட்டு போறதுக்கு 3 வீலர் வச்சு தன்னார்வலர்கள் உள்ள கூட்டு போறாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. சர்வர் ஸ்லோவா இருக்கிறது இப்படி எட்ட பாருங்க. கலைஞர் உரிமை தொகை வந்து அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? இல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இப்ப இந்த வார்டுல இருக்கிற மகளிர் தான் இங்க வந்து கொடுக்கணும்னு சொன்னா இவ்வளவு கூட்டம் இருக்காது. எந்த பகுதியில இருந்து வேணாலும் வந்து தரலாம் அப்படின்னு சொன்னதால கூட்டம் இருக்கு. இது முதல் ஃபர்ஸ்ட் 100-200 கேம்ப் முடிஞ்சோடனே அந்த கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. ஆமா, ஒரு வட்டத்துல 2 மொத்தம் 400 கேம்ப், 200 வட்டம். இது 109 இப்ப நடக்குது. அடுத்த மாசம் 100-100-100 4 மாசம் இது நடக்கும். 400 கேம்ப் நடத்தும் போது இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல 109, 2வது பேஸ்லாம் வரும்போது கூட்டம் குறையறதுக்கு வாய்ப்பு.